தாவேக தலைவர் விஜயின் நிகழ்ச்சியில் உயிரிழந்த வடமாநில இளைஞரின் குடும்பத்திற்கு தாவேக தரப்பில் நிவாரணம் வழங்கப்படவில்லை என உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சேலம் சீலநாயக்கன்பட்டி அருகே நடந்த தாவேகா தலைவர் விஜயின் நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்ற வடமாநில இளைஞர் சுராஜ் திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. மகாராஷ்டிரா மாநிலத்தை பூர்வீகமாக கொண்ட சுராஜ் கடந்த 25 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் தங்கி பணியாற்றி வந்தார். சேலம் அரசு மருத்துவமனையில் கணவரின் உடலை கண்ட சுராஜின் மனைவி பிரியங்கா கதறி அழுதது காண்போரை கலங்கச் செய்தது. மருத்துவமனையில் சுராஜின் உறவினர்களை சந்தித்து தாவேகா சேலம் மத்திய மாவட்ட செயலாளர் பார்த்திபன் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பாக சந்தேக மரணம் பிரிவில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரணை நடத்திய நிலையில் நண்பர் ஒருவரின் பாஸ் மூலம் சுராஜ் தாவேகா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது தெரியவந்தது. தொடர்ந்து சேலம் அரசு மருத்துவமனையில் சுராஜின் உடல் உடற்கூறாய்வு செய்யப்பட்டது. இந்நிலையில் சுராஜின் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பவ நாளில் மருத்துவமனைக்கு வந்த தாவேகாவினர் அதன் பிறகு வரவே இல்லை என்று கூறி ஆத்திரமடைந்தனர். சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை சுராஜின் உறவினர்கள் முற்றுகையிட்டதால் சிறிது பரபரப்பு ஏற்பட்டது. ஃபர்ஸ்ட் ஊருக்கு அனுப்புறது ஆம்புலன்ஸ் செலவர் இருந்து இப்போதைக்கு என்ன உங்களுக்கு வேணும் நான் பண்ணிடுறேன். மறுபடியும் மற்ற போயிட்டு வந்து ஊருக்கு போயிட்டு வந்து குழந்தைக்கு படிக்கும் போது படிக்கிற செலவு என்னாலும் நான் வந்து பாத்துக்கிறேன், ஒத்துக்கிறேன். ஆம்புலன்ஸ் மகாராஷ்டிராவுக்கு போகணும் அப்படின்னா 1,60,60,000 செலவாகணும். அது நாங்க எங்க ஆம்புலன்ஸ் நாங்களே அனுப்பிச்சு விட்டோம். நீங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. என்ன பண்ணணும் அந்த 2 குழந்தைக்கு என்ன நாங்க நிவாரணம் பண்ணணுமோ நாங்க பண்ணி கொடுத்துறோம். நீங்க கவலைப்படாதீங்க, நம்ம தொண்டனுக்கு என்னைக்குமே விட மாட்டோம் அப்படின்னாங்க. இதையடுத்து சுராஜின் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறிய தாவேகா மாவட்ட செயலாளர் பார்த்திபன் 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கினார். மேலும் சுராஜின் உடலை சொந்த ஊர் கொண்டு செல்ல தேவையான உதவிகளையும் அவரது குழந்தைகளின் கல்வி செலவையும் ஏற்றுக்கொள்வதாக உறுதியளித்தார். இதையடுத்து சுராஜின் உடலுக்கு உறவினர்கள் அஞ்சலி செலுத்திய நிலையில் ஆம்புலன்ஸ் மூலம் மகாராஷ்டிராவுக்கு கொண்டு செல்லப்பட்டது.